இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 26/8/2026 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. ஸ்ரீ பராவூரிடத்திலே ஆவணி மாதத்திலே 9ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலத்தில், தட்சிணாயன புண்ணிய காலத்தில், மழைக்காலத்தில் இருக்கிறோம். சிம்ம மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே திரையோதசி காலையில் 8:50 வரைக்கும் இருக்கும். பின்பு சதுர்த்ததி திதி என்பது வந்துவிடும். காலை உத்திராடம் 12:28 வரைக்கும் இருக்கும். பின்பு திருவோண நட்சத்திரம் வந்துடும். திருவோண நட்சத்திரம் இந்த ஆவணி மாதத்தில் வரும்போது நமக்கு ஓணம் பண்டிகை அப்படின்னு நினைவுபடுத்தும். இந்த ஓணம் பண்டிகை அப்படின்னாக்கா காய்கனிகளை எல்லாம் முதல் நாள் நைட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணி அலம்பிகளையும் எல்லாம் வச்சு சாமிகிட்ட வச்சுட்டு ஒரு கண்ணாடி வச்சு, முகம் பார்க்குற கண்ணாடி, அதில் ஒரு செயினை போட்டுட்டு கையில் இருக்கிற காசு பைசா எல்லாம் அப்படி கண்ணில் பார்க்குற மாதிரி வச்சுட்டு படுத்துருவோம். மறுநாள் காலையில் எழுந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறதே அந்த கண்ணாடி வழியாக நம்மளை பார்த்துப்போம். இந்த கனிகளை எல்லாம் பார்ப்பது கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓணம் பண்டிகையோட சிறப்பில் அனைத்து விதமான சுபிட்சங்கள் நமக்கு பெறத்துக்கு வழிப்பு உண்டு. இந்த ரிக்வேதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி ஆவணி அவிட்டமும் உண்டு. பூணல் மாற்றிக்கிறது, வேத பாராயணம் சொல்கிறது எல்லாம் இருக்கும். நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரைக்கும், ராகு காலம் 12:30, குளிகை நேரம் 10:12, யமகண்டம் 7:09. சூலம் வடக்கு, பால் பரிகாரம். சூரியன் சிம்ம லக்னத்தில் இருக்கிறார். 3 நாழிகை 54 வினாழிகள் இருக்கக்கூடியது. 6 மணி 5 நிமிஷத்துக்கு சூரியன் உதய நேரம். இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் கோச்சாரத்தின்படி சூரியன் ஆட்சியிலே சிம்ம ராசியிலே, கூடவே புதனும் கேதுவும் இருப்பார். கன்னிராசியிலே சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். ராகு கும்பராசியில் இருக்க, சனி வக்கரமாக மீனராசியில் இருப்பார். மிதுன ராசியிலே செவ்வாய், உச்சம் பெற்ற குரு கடகராசியிலே, சந்திரன் மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்திலே பயணம் செய்ய இந்த நாள் துவங்குகிறது. சதுர்த்ததி திதி அப்படிங்கிறனால வெற்றிகளை அதிகமாக தரக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி தாராளமாக பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஒரு ராசிக்கும் பலனை காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே மனதிலே சந்தோஷம் பெருகும். குருவின் அருளாலே வெற்றிகள் உண்டாகும். இன்றைக்கி புதிய எந்த காரியமும் தைரியமாக பண்ணுங்கள், நன்மை உண்டு. அதிர்ஷ்ட எண் 41. விஷ்ணு பகவானை வழிபடுவதும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுவதும் இன்றைக்கி நன்மை. வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, வெற்றிக்கான நாள் இன்றைக்கு. திருவோண நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பயணம் செய்கிறார். மகர ராசியிலே உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான பூர்வ புண்ணியத்தையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்க இருக்கிறார். விஷ்ணுவின் சகஸ்ரநாமங்களை கேட்பது இன்றைக்கி ரொம்ப விசேஷம். 5 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருந்தாலும் இந்த நாளிலே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் அருளாலே வளங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிக்கல்களை ஆலோசனையுடன் தீர்த்து கொள்ள முடியும். இன்னைக்கு கொஞ்சம் குடும்பத்தில் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 9 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விஷ்ணுவின் சகஸ்ரநாமங்களை கேட்பதும் இன்றைக்கு நன்மை. வாழ்க வளத்துடன். வணக்கம். கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் நேர் பார்வைக்கு இன்றைக்கி சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக
ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணால் போதும். நன்மைகளை பல விதத்திலும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்று விஷ்ணுவின் வழிபாடு இன்னைக்கு சிறந்தது. எவ்வளவு தூரம் நீங்கள் சகஸ்ரநாமங்களை சொல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நல்லது. வெற்றி உண்டு. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, வரவுக்கான நாள் இன்று. 6ஆம் இடம் என்கிற மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்திலே பயணம் செய்வதும் குருவினால் பார்க்கப்படுவதும் நன்மையை தருவதாக அமைகிறது. இந்த நாள் புதிய காரியங்கள் எதுவானும் தைரியமாக பண்ணுங்க. வெற்றிக்கான சதுர்த்தி திதி இன்று, அதனால் நன்மை உண்டு. காலையிலேயே விஷ்ணுவை வழிபட்டு விட்டு நீங்கள் காரியங்கள் செய்வது உகந்தது. 9, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க. வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, 5ஆம் இடம் என்கிற இடத்திலே திருவோண நட்சத்திரமான சந்திரனின் சாரத்திலே சந்திரன் அமர்கிறார். லாபத்துக்குரியவர், பாதகத்துக்கும் உரியவர். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு காரியங்கள் செய்யுங்க. தேவையில்லாத சிக்கலை நீங்களே வள கொடுத்து வாங்கிக்காமல் இருக்கிறது நல்லது. காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் விட்டு பிடிச்சிருங்க. குழந்தைகளையும் அது மாதிரி தான் கொஞ்சம் தன்னை கட்டி போயிருங்க. இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே, சுகஸ்தானத்திலே சந்திரனின் சாரத்திலே சந்திரன் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக சில எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி காரியத்தில் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். நிதானமாக மனதிலே சஞ்சலம் இல்லாமல் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. காலையிலேயே விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கேட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் சைடில் எல்லா ஜெயமும் உண்டு. 2, 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே சந்திரனுக்குரிய திருவோண நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணம் குருவின் அருளாலே பார்க்கப்படுகிற இந்த 3ஆம் இடம் மனது அப்படிங்கிற விஷயத்தினால பல சிக்கல்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. திருவோணம் அப்படிங்கிறதுனால விஷ்ணுவை வழிபடுவதனால சிறந்த பலனையும் இன்றைய நாள் பெறலாம். புதன்கிழமையே விஷ்ணு வழிபட்டால் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்திலே சந்திரனின் சாரத்திலே இருக்கிறார். குருவினாலேயே பார்க்கப்படுகிறார். ஹெல்ப் அப்படிங்கிற டெண்டன்சி நிறைய இன்னைக்கு வளர்த்துக்கிடுங்க. மற்றவர்களுக்கு உதவுவதும் ஆதரவை பெறுவதும் ஆதரவு தருவதும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் உண்டு. இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண் 5, 6. தெய்வம் விஷ்ணு பகவான். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, ராசியின் உள்ளே சந்திரன், மனதிலே தெம்பு. திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாலே லாபம். குருவினால் பார்க்கப்படுகிற அதிலாபம். இன்னைக்கு நிறைய சௌக்கியமான பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம். புதன்கிழமையே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இன்னைக்கு தொடர்ந்து கேட்பதனாலே வெற்றியை நீங்கள் உணரலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, திறமைக்கான பலன் இன்றைக்கு உண்டு. 12ஆம் இடத்திலே திருவோண நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சந்திரனின் சாரத்திலேயே பயணம் செய்வது 6ஆம் இடத்துக்காரர் மறைந்து கொள்ளுகிறார். மறைந்து நிறைந்த தனத்தை தர இருக்கிறார். திறமையின் வெளிப்பாடுகளை கொண்டு வருவார். அதனால் மனசு திருப்தியாக இருக்கும். திரையோதசி திதி முடிந்து இருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி திதியிலே விஷ்ணுவை வழிபடுவதனாலே வெற்றிகள் நிச்சயம் உண்டு. 6, 5 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே,
லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்திலே சந்திரனின் சாரத்திலே அமர்வது 5க்குரியவர் 6இல் அமர்ந்த 11இல் அமர்ந்ததனாலே ஆதாயம் பெருகும். மற்றவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான லாபங்களையும் ஒருங்கே நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் இது. 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளில் விஷ்ணுவை வழிபடுவதும் விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரங்களை காலையிலும் மாலையிலும் கேட்பதனாலே நல்லதொரு பலன்களை பெறலாம். திருவோண பண்டிகை உங்களுக்கு இனிதாய் அமையட்டும். வாழ்க வளம்.